அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஒரே ஒரு ஏலக்காய் போதும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தாறுமாறாக பணம் தாண்டவமாடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியன்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை நாளைய ஒரு நாள் மட்டும் செய்தாலே போதும் நவம்பர் மாதம் முழுவதுமே அதனுடைய பலன்களை நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்க்க போகும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த அந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துக்குள்ள செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்துல பெருமாளுடைய அற்புதமான பணவசிய திருநாமமும் இருக்குங்க. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நாளைய ஒரு நாள் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே ஏகாதசி திதி அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்தாலே போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கரையும், புண்ணியங்கள் சேரும். கோவிலுக்கு போக முடியாதவங்க பெருமாளுடைய திருநாமத்தையோ அல்லது மந்திரங்களையோ நாம் ஜபித்தாலும் அதே அளவிற்கு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். ஏகாதசி அன்னைக்கு ஒரு முறையாவது பெருமாளுடைய பெயரை நாம் உச்சரித்தால் அந்த அளவிற்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அதே போல சனிக்கிழமைனாலே அது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உகந்த நாள். அந்த சனிக்கிழமையும் ஏகாதசியும் நவம்பர் மாதத்தின் முதல் தேதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளைய தினம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க நாளைய தினத்தை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நாளைய தினம் சனிக்கிழமையாக இருப்பதனால ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. இந்த 2 டைமிங்ஸை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. அதுதான் ஏலக்காய். பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான பொருட்களில் இந்த ஏலக்காய் மிகவும் முக்கியமான ஒரு பொருள். ஒரே ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. வீட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காய் பயன்படுத்த வேண்டாம். ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு ஏலக்காயை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் தாண்டவம் ஆடணும், வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கணும், பணத்தை ஈர்க்கும் அத்தனை விதமான வாய்ப்புகளையும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் எனக்கு அனுகிரகம் செய்யணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய மாதவாய விஷ்ணவே நமக. ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய மாதவாய விஷ்ணவே நமக.
ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய மாதவாய விஷ்ணவே நமக. 15 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. ரூபாய் நோட்டு அல்லது ரூபாய் நாணயத்தின் மீது உரசுவதை போல இந்த ஏலக்காயை நீங்க போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். அந்த ஏலக்காயை நீங்க மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க வாங்கிட்டீங்க. நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு மணிப்பர்ஸ்னா அது பணத்தை ஈர்க்க எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் தாங்க இந்த லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதுல நிறைய பண ஈர்ப்பு ரகசியங்கள் இருக்குங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆண்களுக்கு உண்டான மணிப்பர்ஸை பார்க்க போறோம். பிறகு பெண்களுக்கான மணிப்பர்ஸை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், ஒரு மணிப்பர்ஸ் பணத்தை ஈர்க்க சிவப்பு நிறத்துல இருக்கணுங்க. சோ தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணிப்பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணிப்பர்ஸ்க்குள்ள கூட நீங்க பார்த்தீங்கன்னா வேற எந்த கலரும் கிடையாதுங்க, ரெட் கலர் மட்டுமே நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ரிச்சான PU லெதர்ல நம்ம பண்ணி இருக்கோம். அதாவது எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. சோ இதனுடைய லக்ஷ்மி ரெட் கலர் சிவப்பு நிறமே நமக்கு பணவரவை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு பித்தளை பிளேட்ல, பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டையால எழுதி இந்த மணிப்பர்ஸ்க்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல்ல செய்யலங்க. ஏன்னா ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பித்தளையில நம்ம செஞ்சிருக்கோம். இது போல ஒவ்வொரு விஷயத்தையுமே பணத்தை ஈர்ப்பதற்காக ஸ்ரதையோட இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நம்ம செஞ்சிருக்கோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணிப்பர்ஸ்க்குள்ள ஒரு லக்ஷ்மி குபேர காயின் நம்ம வச்சு கொடுக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயமும் பித்தளையாலானது. இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற மணிப்பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தை வைப்பது மிகவுமே விசேஷம். சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு தனி அறை கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா கூட கோல்டன் கலர்ல தாங்க கொடுத்திருக்கோம், ஸ்டீல்ல நம்ம கொடுக்கல. அதே போல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடத்தை தாராளமாக நம்ம கொடுத்திருக்கோம். ரொம்ப நீங்க இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க, நல்லா ஸ்பேஷியஸா இந்த மணிப்பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். எப்பவுமே ஒரு மணிப்பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை நம்ம நீள் வாக்குல வைக்கணும். அதை மடிச்சோ கசக்கியோ வைக்க கூடாதுங்க. சில பேர்லாம் ரூபாய் நோட்டுகளை நல்லா கசக்கி மணிப்பர்ஸ்க்குள்ள வைப்பாங்க, அப்படி செய்யவே கூடாதுங்க. அதே போல வாரத்திற்கு ஒரு முறை மணிப்பர்ஸை நம்ம சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர், ரெசிப்ட், பில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போடணும். அத்தியாவசிய பொருட்களை மட்டும் தாங்க மணிப்பர்ஸ்க்குள்ள நம்ம வைக்கணும். 500 ரூபாய் போன்ற பெரிய சைஸ் நோட்டுகளை கூட இந்த மணிப்பர்ஸ்க்குள்ள நீங்க தாராளமாக வைக்கலாம். அதே போல இந்த மணிப்பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது சுத்தி இருக்கிறவங்க அதை பார்க்கும் போது இதே போல மணிப்பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா பிரீமியமான கலர்ல இருக்கக்கூடியதுங்க. இதை பயன்படுத்தும் போதே ஒரு நல்ல ரிச்னஸ் உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரகசியம், உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு இதை நீங்க அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுத்து பாருங்க. இருவருக்குமே அது லாபத்தை கொடுக்கும். இதை பரிசாக கிஃப்டாக உங்க கிட்ட இருந்து வாங்குறவங்க வாழ்நாள் முழுவதுமே உங்களை மறக்கவே மாட்டாங்க. அதே போல உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தை அது கொடுக்கும். ரொம்பவுமே வேல்யூபிளான கிஃப்ட் இது. பெண்கள் மணிப்பர்ஸ் கூட பார்த்தோம்னா இதே லெதர்ல இதே கான்செப்ட்ல தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். சோ ஒரு கப்பிள்ஸ்க்கு கூட இதை நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். பொதுவாக கடைகள்ல நம்ம பார்த்தோம்னா ரெட் கலர் பர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க. ஏன்னா அதனுடைய சூட்சமே அதிரடியான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, பெண்கள் இப்ப நீண்ட நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட் செஞ்சிருக்கக்கூடிய அதே PU லெதர், பாலி யூரித்தின் லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க இந்த மணிப்பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணிப்பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டையால எழுதி இந்த மணிப்பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த மணிப்பர்ஸ்க்குள்ளேயும் நீங்க பார்த்தீங்கன்னா முழு சிவப்பு நிறத்தில் தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. இந்த மணிப்பர்ஸ்க்குள்ள பார்த்தோம்னா ஒரு சின்ன ஜிப் வச்சிருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பித்தளை நாணயத்தை நம்ம வச்சு கொடுக்கிறோம். அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல லக்ஷ்மி குபேரருடைய யந்திரமும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேர
குபேரர் நாணயம் இருக்கும் இடத்துல நிறைய சில்லறைகளை நம்ம போட்டு வைக்கணும். அது அதிரடியான பண ஈர்ப்பை கொடுக்கும். லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த நாணயத்தை வச்சு கொடுக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்ல பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. ஆண்கள் மணி பர்ஸை விட பெண்களுக்கான இந்த மணி பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மொபைல் போனை கூட இதுல தாராளமா நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். பெரிய சைஸ் போன் இருக்கிறவங்க கூட தாராளமாக நீங்க வைக்கலாம். அதே போல ஒரு கட்டு அளவிற்கு பணம் கூட இந்த மணி பர்ஸ்குள்ள வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியான அறைகள் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஒரு பர்ஸுக்குள்ளேயே நீங்க பணம், ப்ரூஃப் மற்றும் உங்களுடைய மொபைல் போனை வச்சு காம்பாக்டா கையில நீங்க எடுத்துட்டு போகலாம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத பெண்கள் கூட இந்த மணி பர்ஸை நீங்க காம்பாக்டா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஹேண்ட்பேக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா குறைந்தபட்சம் பணத்தையாவது இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல போட்டு அதை நீங்க ஹேண்ட்பேக் குள்ள வச்சு எடுத்துட்டு போங்க. வீட்ல பணத்தை சேமிக்க கூடிய பெண்கள், இல்லத்தரசிகளா நீங்க இருக்கீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க சேமிச்சுட்டே வாங்க. அந்த சேமிப்பு பல மடங்காக உயரும். ஆண்கள் மணி பர்ஸுக்கு சொன்ன அதே ரகசியம் தாங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான நபர்களுக்கு அன்பளிப்பாக, கிஃப்டாக இதை நீங்க கொடுத்து பாருங்க. இதை பெறுபவர்களுக்கும் பணவரவு அதிகரிக்கும், கொடுப்பவர்களுக்கு பணம் தொடர்பான அதிர்ஷ்டம் உருவாகும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க. இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்கள் பணவரவில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்கள் செல்வ செழிப்பு பல மடங்காக உயர்ந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.